ஆனா இந்த டைமும் பாத்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பறவைங்க வந்து அவளை அட்டாக் பண்ணவும் ஒரு இடத்துல அவ கீழே போய் விழுந்துடுறா. அவ விழுந்த இடம் ஒரு சர்ச்சுனால அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு இது ஒரு குட்டி பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னே ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த பொண்ணை காப்பாற்ற சொல்றாங்க. ஆனா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்க வர்றதுக்குள்ள அவ மறுபடியும் பறந்து அங்கிருந்து போயிடுறா. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா அம்மா அந்த ஃபயர் ஃபைட்டர்ட்ட போய் மறுபடியும் ஹெல்ப் கேட்கறாங்க. இவங்களும் வந்து அந்த பொண்ணை தேடி போறாங்க. ஆனா ஒரு இடத்துல அந்த பொண்ணோட கிளாத் மட்டும் கிடக்கு. அதை பார்த்தும் அந்த ஃபயர் ஃபைட்டர் அதுக்குள்ள இறங்காம எனக்கு இது அலர்ஜின்னு சொல்லிட்டு நின்னுறான். ஆனா அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு மட்டும் சடனா உள்ள இறங்கி பாக்குறா. ஆனா அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த குட்டி பொண்ணை எப்படியோ அந்த ஃபயர் ஃபைட்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. அவளோட கையில அடிபட்டு இருக்கவும் அவளுக்கு கட்டு போட்டு அவளை மறுபடியும் பறக்க விட்டுறாரு. இந்த பொண்ணும் பறந்து ரொம்ப தூரம் போயிடுறா. இதை பத்தி கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை தேடிக்கிட்டு ரொம்பவே அலைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருக்கும்போது அவளால பறக்க முடியாம கடலுக்குள்ள விழுந்துடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பார்க்க ஃபுல் வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க.